காலையில் தெருகோடியில் நின்று கொண்டிருந்தவர் கையில் மாலையில் வந்தது 1 கோடி. முருகனின் அருளால் லாட்டரியில் அடித்தது ஜாக்பாட் என சந்தோஷத்தில் மிதக்கும் பரமசிவன். கேரள மாநிலம் மூணாறு அடுத்த குண்டலை எஸ்டேட் புதுக்குடி பகுதியை சேர்ந்தவர் 45 வயதான பரமசிவன். தனியார் விடுதி ஒன்றில் கடைநிலை ஊழியராக வேலை பார்த்து வருகிறார். ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி கோவிலுக்கு பாத யாத்திரையாக வேண்டிக் கொண்டு செல்வது பரமசிவனுக்கு வழக்கம். இந்த ஆண்டும் 2 தினங்களுக்கு முன்பு தனது பாத யாத்திரை பயணத்தை 245 பேர் கொண்ட குழுவுடன் நடந்து சென்று கொண்டிருந்தாராம். அவருடன் இந்த வருடம் அவரது மகன்கள் பரத், ரஞ்சித்தும் சென்று கொண்டிருந்தார்களாம். மூணாறில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் பெரியவாறை எஸ்டேட் பகுதியில் இருக்கும் டீ கடை ஒன்றில் அவர்கள் டீ குடித்துக் கொண்டிருந்த போது அங்கு கேரள அரசின் 50-50 லாட்டரியை விற்று கொண்டிருந்திருக்கிறார் ஒரு நபர். சரி, நாமளும் ஒரு லாட்டரியை வாங்கி பார்ப்போமே என அதனை வாங்கியிருக்கிறார் பரமசிவன். பின்னர் தொடர்ந்து 45 கிலோமீட்டர் நடந்து சென்று மறையூர் என்ற பகுதிக்கு சென்ற போது பரமசிவனுக்கு உங்களுக்கு லாட்டரியில் பரிசு விழுந்திருக்கிறது கேட்டு முருகா என கும்பிட்டு மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி இருக்கிறார் பரமசிவன். உடனே அவர் பரிசு தொகையை வாங்குவதற்கு திரும்பி சென்று விடவில்லை. முருகனை வேண்டிக் கொண்டு பாத யாத்திரையை முடித்துவிட்டு மீண்டும் சென்று அந்த 1 கோடி பரிசு தொகையை பெற்றுக்கொண்டு முருகன் அருளால் கிடைத்த அந்த பணத்தில் சொந்த வீடு ஒன்று கட்டப்போவதாக மகிழ்ச்சியுடன் கூறியிருக்கும் பரமசிவனுக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது.